கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 12:13. மேத்யூ 12:13. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையைப் போல சுஸ்தமாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களில் இது ஒரு அற்புதமான ஒரு அதிசயம். அதாவது சூம்பன கை இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த சூம்பன கை உள்ளவனை பார்த்து நீ கையை நீட்டு அப்படிங்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை சுகப்படுத்தும் போது நம்ம பார்க்கிறது எப்பவுமே எல்லா நேரங்கள்லையும் அது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாக அற்புதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நேரத்திலேயே அந்த கை சொஸ்தமாகக்கூடியதாக இருக்குது. கையை நீட்டுங்கிறாரு. அவன் உடனே கையை நீட்டுறான். நீட்டின உடனே அந்த கை அடுத்த கை போல ஒரு பரிபூரணமாக அப்படியே முழுமையாக அது போல் மாறக்கூடிய ஒரு காரியம். இப்போ என்னென்னா, இது ஏதோ மந்திரம் போட்டோ, இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமாக ஜெபம் பண்ணியோ, இல்லை அவர் நவமான பாஷை பேசியோ, இல்லை எல்லாருக்கும் முன்னாடி இதை பண்ணி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப சிம்பிளாக, எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு, உன் கையை நீட்டு, அவ்வளோதான். கையை நீட்டுறான். நீட்டின உடனே அந்த கை சுகமாகக்கூடிய ஒரு காரியம். அதாவது ஒரு சில அற்புதங்கள், அதிசயங்கள் சொல்லக்கூடியது ப்ராக்ரெசிவாக இருக்கக்கூடியது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறது உடனடியாக முழுமையாக நிறைவேறக்கூடிய ஒரு காரியம். அதுவும் என்ன, யாரும் மறுக்க முடியாதபடிக்கு உள்ள அதிசயங்கள் தான். நீங்கள் யோவான் 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு பிறவி குருடன், என்ன அவன் பிறவியிலேருந்தே பார்க்க முடியாதவன், அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ சொஸ்தமாகுனா அவன் உடனே சொஸ்தமாகிறான். அது எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. 4 பேர் இதில் கட்டில் கட்டி கொண்டு வராங்க. கீழே இறக்குறாங்க. கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்னாடி இறக்குறாங்க. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறாரு, நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு. எல்லாருக்கு முன்னாடி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். அப்போ என்னென்னா, இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அதிசயங்கள் எல்லாத்தையுமே யாரும் எதுவும் குற்றமும் சொல்ல முடியாது. அதில் யாரும் குறையும் கண்டுபிடிக்க முடியாதபடி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். 2வது, அவர்கள் இங்கே அவங்க முன்னாடி அவர் செய்யும்போது அவர் தேவன் என்பதற்கு அடையாளமாக இந்த காரியங்களை செய்கிறார். ஏன்னா இதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியணும், இவர் தான் எங்களை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக விளங்கும் வண்ணமாக அவங்க கண்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடத்தி காட்டுகிறார். இங்கே ஜெபாலயத்தில் பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் மெதுவாக என்ன சொல்கிறாரு, நீ கையை நீட்டுங்கிறாரு. அங்கே ஒரு எல்லாரும் காணும் விதமாக ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம் அங்கு நடைபெறுகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்மகிட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் தான் சொன்னாரே ஒழிய வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஏன்னா நம்மகிட்டையும் இன்றைக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆவியானவராய் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நான் செய்த அதிசயங்கள் அற்புதம் காட்டிலும் அநேக காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறோம், இது ஒரு கை சூம்பினவனுக்கு இன்னொரு கை வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய அதிசயங்கள் பண்ணிடுவீங்கன்னு. அப்போ நம்மளும் இதே மாதிரி கை வர்றதா? இல்லைங்க. எல்லாத்த காட்டிலும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர்றது தான் மகா பெரிய அதிசயம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீங்கள் இதை காட்டிலும் மேலான அதிசயம். அப்போ என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அதிசயம் என்ன தெரியுமா? உங்கள் வாயில் உள்ள வார்த்தைகளை கொண்டு ஒரு மனுஷனை நித்திய காலத்திற்கும் நரகத்துக்கு போகிறவனை நித்திய காலத்திற்கும் பரலோகத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு பெரிய அதிசயமான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குது. அப்போ என்ன, நம்ம மாம்ச பிரகாரமான ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங்கை காட்டிலும் ஒரு ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய சுத்தமாகுதல், அது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் இருக்குது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய அதிசயம். எப்படி
ஒரு மனுஷன் பாதாளத்தில் போய் தன்னோட நித்திய காலத்திற்கும் பாடுபடுவதற்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ விடுதலை பெற்று நீ ஒரு பரிபூரண சமாதானத்தோடு தேவனோடு சதா காலமும் நீ இசைந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயம் இருக்கு பாருங்க. அதை காட்டிலும் ஒரு பெரிய அதிசயம் எதுவுமே இல்லை. அதனால நம்ம அது தைரியமாக அதை செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களுக்கு எங்கள் வாய்களில் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை ஒரு மனிதனுடைய நித்தியத்தை மாற்றக்கூடிய வார்த்தை எங்களிடம் உண்டு ஆண்டவரே. அது ஒரு மகா பெரிய அதிசயம். அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சரீர பிரகாரமாய் ஒரு மனுஷன் குணமாகிறனோ இல்லையோ, ஆவிக்குரிய முறையில் அவர்களை குணப்படுத்தி அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய அதிசயத்தை கொடுத்துருக்கீங்க. அதை செய்ய நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.